நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுளோட குரோம் ப்ரௌசரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் 3 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த கூகுளோட குரோம் ப்ரௌசரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சில விஷயங்களை வாங்க. உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது அது எல்லாமே ஒரு ஹிஸ்ட்ரியாக ஸ்டோர் பண்ணியிருக்கும். அது எப்போ வேணாலும் மறுபடியும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படிங்கிறதுக்காக அதை ஹிஸ்ட்ரியில் நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஆனால் நீங்கள் லாஸ்ட்டாக 15 நிமிஷம் நீங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசரில் என்னெல்லாம் பார்த்தீங்களோ அதை மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணணும்னா கூகுளோட குரோம் ப்ரௌசரில் அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திக்காங்க. நீங்கள் பயன்படுத்த நீங்கள் கூகுள் ஆப்பை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதில் லாஸ்ட் 15 மினிட் ஹிஸ்டரியை நீங்கள் டெலீட் பண்ணலாம். கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், இதுல பாத்தீங்கன்னா delete last 15 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா கீழே ஒரு மெசேஜ் வந்துடும், ஹிஸ்டரியை நாங்கள் டெலீட் பண்ணிடுவோம், அதுக்குண்டான ரிசல்ட் கூடிய வரையில் நீங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதாவது லாஸ்ட் 15 நிமிஷத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா கூகுள் ஆப்ல அதை டெலீட் பண்ணிடும் இந்த பட்டன். இதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல வரல, இப்போ கூகுளோட குரோம் ப்ரௌசரோட பீட்டா வெர்ஷன்ல மட்டும் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதுலயும் டிஸ்பிளே ஆகாது. அதை டிஸ்பிளே பண்ணணும்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இந்த மாதிரி சர்ச்சில் போயிட்டு குரோம் ஃபிளாக்ஸ் டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் ஃபிளாக்ஸில் போயிட்டு இந்த மாதிரி எனேபிள் குவிக் டெலீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். கீழே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்ல இருக்கும், அதை நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே கீழே ரீலான்ச் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். அதை கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகும். இப்போ டாப் ரைட்ல 3 டாட் பார்த்தீங்கன்னா டெலீட் லாஸ்ட் 15 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதுல எதெல்லாம் டெலீட் ஆகும்னா ப்ரௌசிங் ஹிஸ்டரி, குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா, கேஷ்டு இமேஜ் அண்ட் ஃபைல். இந்த மூணுமே கடைசியாக நீங்க பார்த்த விஷயங்கள் எல்லாமே டெலீட் ஆயிடும். டெலீட் ஹிஸ்டரி, குக்கீஸ் அண்ட் அதர் டேட். செமல ட்ரை பண்ணி பாருங்க கூகுளோட குரோம் ப்ரௌசரோட பீட்டா வெர்ஷன்ல உங்க போன்ல இருந்துச்சுன்னா. பட் இந்த செட்டிங் இன்னமும் கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல வரல, வெயிட் பண்ணுங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்னன்னா டிரான்ஸ்லேட். கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல டிரான்ஸ்லேட் ஒரு பகுதி இருக்கு. நீங்க குரோமோட செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு பதிலா குரோம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, குரோமை ஓபன் பண்ண உடனே அந்த பேஜ்ல டாப்ல உங்களுக்கு டூல் பார்ல இந்த டிரான்ஸ்லேட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியா போச்சு. ஸோ அதை நம்ம எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் டிரான்ஸ்லேட். டிரான்ஸ்லேட்டை கூகுளோட குரோம் ப்ரௌசரில் பல இடங்களில் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. மொழி தெரியாத ஒரு வெப் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அதை உங்கள் மொழிக்கு நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு லாங்குவேஜஸ் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுவீங்க. செட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனால் அதையே வெப் பேஜில் நீங்கள் கொண்டு வந்துடலாம். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சர்ச்சில் போயிட்டு இந்த மாதிரி குரோம் ஃபிளாக்ஸ் டைப் பண்ணுங்க. அப்புறம் சர்ச்சில் போயிட்டு இந்த மாதிரி அடாப்டிவ் டைப் பண்ணி பட்டன் இன் டாப் டூல் பார் டிரான்ஸ்லேட் பட்டன் டிஃபால்ட்டா இருக்கா, அதை நீங்க டச் பண்ணி எனேபிள்டுன்னு கொடுத்து பாட்டம் ரைட்ல ரீலான்ச்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா குரோம் ப்ரௌசரோட பீட்டா வெர்ஷன் க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஹோம் பட்டனுக்கு போயிடுவோம். ஒரு வெப் பேஜ் நீங்க ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ரஸ் பார் பக்கத்தில் ஒரு பிளஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் நீங்க பார்க்கலாம். அதை நம்ம டச் பண்ணி பார்ப்போம். பட் உள்ள போக முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், டாப் ரைட்ல 3 டாட், அப்புறம் செட்டிங்ஸ்குள்ள போயிடுவோம். இதில் டூல் பார் ஷார்ட் கட் இருக்கா, அதுக்குள்ள நம்ம போவோம். போனா இங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் போவோம், மறுபடியும் பேக் போவோம். இப்போ ஒரு வெப் பேஜை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். வாவ், பாத்தீங்களா அந்த அட்ரஸ் பார் பக்கத்துல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற பட்டன் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இப்போ நம்ம டச் பண்ணி பார்ப்போம். வாவ், கீழே பாருங்க டிடெக்டட் லாங்குவேஜ். நான் ஆல்ரெடி இங்கிலீஷை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கறத செட் பண்ணி வச்சிருந்தேன். ஆட்டோமேட்டிக்கலி செட் பண்ணிருச்சு பாருங்க. ஒன்ஸ் நான் டச் பண்ண எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. செமல. ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல. வழக்கமா நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வெப் பேஜும் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் கடந்து போயிருவீங்க. மறுபடியும் பார்க்கணும், மறுபடியும் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புக் மார்க், இந்த மாதிரி புக் மார்க் வச்சு செட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ புக் மார்க்கில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். முன்னாடி பார்த்த அந்த வெப்சைட் எல்லாம் நீங்கள் மறுபடியும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி புக் மார்க் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் செட்டிங்ஸ்குள்ளே போகும். அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ்க்குலாம் போக வேண்டாம். அந்த பேஜுக்கு மேலேயே டூல் பார்லேயே இந்த புக் மார்க் அப்படிங்கிற ஃபெசிலிட்டியை நீங்கள் அமைச்சுக்கலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலி மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்னன்னா, குரோமோட பீட்டா வெர்ஷனில் மறுபடியும் சர்ச்சில் போயிட்டு இந்த மாதிரி குரோம் ஃபிளாக்ஸ் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. அப்புறம் சர்ச் ஃபிளாக்ல போயிட்டு அடாப்டிவ் பட்டன் இன் டாப் டூல் பார் ஆட் டு புக் மார்க்ஸ் பட்டன்
பட்டன் டிஃபால்ட்டாக இருக்கா அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். எனேபிள்டுன்னு கொடுத்துங்க. பாட்டம் ரைட்டில் ரீலான்ச் அப்படிங்கிற பட்டன் வரும், அதை கொடுங்க. இப்போ க்ரோம் பீட்டா வந்து க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகும். இப்போ டாப் ரைட்டில் 3 டாட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ், டூல் பார், ஷார்ட்கட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் டு புக் மார்க்ஸ் அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு வெப் பேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அட்ரஸ் பார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் டிஸ்பிளே ஆகும். இதை நான் வந்து டச் பண்ணுறேன். டச் பண்ண புக் மார்க்ஸ் சேவ்டு இன் மொபைல் புக் மார்க். எப்படி இப்போ நீங்கள் சேவ் பண்ண இந்த வெப் பேஜை புக் மார்க்ஸை செக் பண்ணலாம். ஹோம் பட்டனுக்கு போவோம். டாப் ரைட்டில் 3 டாட், புக் மார்க்ஸ் இருக்கா அதை நம்ம டச் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் புக் மார்க்ஸில் தான் சேவ் ஆயிருக்கு, அதை டச் பண்ணுவோம். நான் பார்த்த அந்த வெப் பேஜ் வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா, இங்கே இருக்கு. வேணாம்னா பக்கத்தில் 3 டாட் இருக்கு, அதை கொடுத்தீங்கன்னா டெலிட் கொடுத்துட்டீங்கன்னா புக் மார்க்ஸ்லேருந்து அது டெலிட் ஆகிடும். செமல ஒவ்வொரு வாட்டி நீங்கள் டாப் ரைட்டில் 3 டாட் போயிட்டு இந்த மாதிரி புக் மார்க் டேப் பண்ண அவசியமே இருக்காது. அந்த வெப் பேஜ்லேயே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எந்த வெப் பேஜை வந்து நீங்கள் புக் மார்க்காக வைக்கணுமோ அப்படி மேலே டச் பண்ணீங்கன்னா போதும், புக் மார்க் ஆகிடும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த முத்தான 3 செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் அமர்த்துங்க. பிடிச்சா லைக் பண்ண, பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்க.